ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய இல்லம் தேடி இறைவனில் நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் கரூர் மாவட்டம் குளித்தலைக்கு அருகிலுள்ள ஐயர்மலையில் குடிகொண்டிருக்கும் ரத்னகிரீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்பு பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். மலை மீது அமைந்துள்ள சிறப்பு வாய்ந்த சிவஸ்தலம்தான் ஐயர்மலை அருள்மிகு சுரும்பார் குழலி சமேத ரத்னகிரீஸ்வரர் ஆலயம். இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தமாக காட்சி தருகிறார். மன்னன் ஒருவன் தமது நவரத்தின கிரீடம் காணாமல் போனதால் ஈசனை துதிக்க வயதான அந்தணர் ஒருவர் ரத்னகிரீஸ்வரரிடம் அந்த கிரீடம் உள்ளதாய் தெரிவிக்க, மன்னன் ரத்னகிரீஸ்வரரிடம் வந்து தமது மணிமுடியை தருமாறு வேண்டினார். வேதியர் வடிவில் வந்த இறைவன் இங்குள்ள கொப்பரையை முழுமையாக காவிரி நீர் கொண்டு நிரப்பினால் மணிமுடியை தருவதாகச் சொல்ல, மன்னன் எவ்வளவோ முயன்றும் கொப்பரை நிரம்பாததால் கோபம் கொண்டு வேதியரை வாளால் வெட்ட முயற்சித்தார். வேதியர் சிவலிங்கத்துக்குள் மறைய வெட்டு லிங்கத்தில் பட்டு குருதி பெருகியது. தெய்வ குற்றத்துக்கு ஆளானதை எண்ணிய மன்னன் தன்னைத்தானே வெட்டிக்கொள்ள முயற்சிக்க, இறைவன் அவனை தடுத்து ஆட்கொண்டு மணிமுடியையும் கொடுத்து அருளினார். சுவாமி மேல் வெட்டு தழும்பானது உள்ளதை இன்றும் நாம் காணலாம். இந்த கோயில் கல்வெட்டுகளிலே இறைவன் திருநாமமாக மாணிக்கமலை மகாதேவர் என்றும், மாணிக்கமலை உடைய நாயனார் என்றும், திருமாணிக்கமலை உடைய தம்பிரான் என்றும், இறைவியின் திருநாமமாக திருக்காம கொட்டமுடைய பெரிய நாச்சியார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இங்குள்ள பொன்னிடும் பாறைக்கு முன்புறம் உள்ள கம்பத்தை சுற்றி நூலால் கட்டி பில்லி, சூனியம், ஏவல் மற்றும் பல்வேறு தடைகள் நீங்க பிரார்த்தனை செய்யப்படுகிறது. ரத்னகிரீஸ்வரர் ஆலயமானது ஐயர்மலையில், அதாவது கரூர் திருச்சி சாலை குளித்தலையில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது.